ஓகே கைஸ், நோஃபேப்பில் ஒரு சின்ன ட்ரிக் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அதை ரெக்கார்ட் பண்ணலாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு செக்ஷுவல் தாட் வருது. ஓகே, ரீலாப்ஸுக்கு காரணமே அதுதான். ஸோ தாட் வருது. ஓகே, நீங்களும் என்டர்டெயின் பண்ணுறீங்க. அப்புறம் அது அங்கே போகுது இங்கே போகுது, இல்லை எனக்கு இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்க. அப்புறம் உங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்குறீங்க. திருப்பி அந்த மாதிரி தாட்ஸ் வருது. உங்களுக்கு மைண்டு டிஸ்டர்போட எப்படி சொல்லுவோம், ஒரு மாதிரி அட்ஜஸ்டாக இருந்துகிட்டே இருக்குது. கடைசியில் நைட்டு நீங்கள் தூங்க போகிறீங்க. அந்த டைம் யாருமே இல்லை, மேபி நீங்கள் தனியாக இருக்கலாம். ரீலாப்ஸ். ஸோ ரீலாப்ஸ் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் ரீலாப்ஸ் பண்ணுற ஃபோன் போகிற டைமில் இல்லை, ஃபோனில் நீங்கள் அந்த வெப்சைட்டை டைப் பண்ணுற டைம் இல்லை, லாங் பிஃபோர் உங்கள் மைண்ட்லேயே ரீலாப்ஸ் ஆரம்பிச்சிடும். இங்கே ஆரம்பிக்கிறது தான் ரீலாப்ஸ். அதுலேருந்து தான் பிறகு வரும். ஸோ இந்த சின்ன ட்ரிக் என்னதுன்னா, தாட் ரீடைரக்ஷன். அப்படின்னா உங்களுக்கு ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் அதை அப்சர்வ் பண்ணுங்கள். ஓ, எனக்கு தாட் வருது, ஓ ஓகே அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டோடு பார்த்துட்டு தாட் ரீடைரக்ஷன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் அப்படி சொல்கிறேன். இப்போ எனக்கு நான் ஃபோனில் பார்க்கக்கூடாது ஏதாவது பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து அர்ஜ் ஆகும், எனக்கு மென்டல் ஃபேண்டசி உருவாகும். நான் டக்குன்னு என்ன பண்ணுவேன்னா, கண்ணை மூடிட்டு இல்லை ஜஸ்ட் நார்மலாக மூடிட்டு நான் வந்து ஒரு பெரிய சாம்பியன்ஷிப் பெல்ட் என்னோட அப்படி தோளில் வச்சுருக்க மாதிரி இமேஜின் பண்ணுவேன். அப்போது நான் ஒரு கோல்டு கலர் ஒரு பெல்ட் அப்படி தூக்கி வச்சுருக்கேன், நான் ஜெயித்த மாதிரி எல்லோரும் ஏன்னு கத்திட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு இமேஜ், ஒரு நடந்த ஒரு சினாரியோ மாதிரி யோசித்து பார்க்குறேன். நான் வந்து ஒரு கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் பெல்ட்டை வச்சுருக்கேன், நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பி ஜெயிச்ச இதில் இருக்கேன், எல்லோரும் என்ன சியரப் பண்ணுறாங்க. இப்படி கொஞ்ச நேரம் யோசிக்கும் போது அந்த தாட் சுத்தமாக போயிடும். ஏன்னா நம்ம பிரெயினுக்கு ஒரு நேரம் ஒரு விஷயந்தான் யோசிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு இமேஜை வச்சுக்கோங்க. எப்போது ரொம்ப ஏன்னா நமக்கு செக்ஷுவல் தாட் வந்தால் அப்படியே அதை யோசிச்சு அப்படியே உள்ளே போயிடும். எவ்வளோ தூரம் நம்ம யோசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவ்வளோ தூரம் அதை யோசிச்சு தான் ஆகும், வேறு வழி இல்லை. இது எனக்கு ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கு, ஆனால் இது ரொம்ப எஃபெக்டிவானது. நீங்கள் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 30 நாள் ஈஸியாக பண்ண முடிஞ்ச ரீசனே இதுதான். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப தாட் வருது, ஓகே எனக்கு தாட் வருது, அதை அக்னாலேஜ் பண்ணுங்கள். வரல இப்படி வரக்கூடாது அப்படிலாம் நினைக்காதீங்க. வந்துட்டு ஓகே நான் ஹியூமன் தான், எனக்கு எப்படி பசிக்குமோ அந்த அளவுக்கு இந்த செக்ஷுவல் ரீஃப்ளெக்ஸ்கிறது நார்மல் தான். ஓகே, சில நேரம் லெட் இட் கோ. அப்படியும் போகலை, உங்களுக்கு தாட்ஸாகவே இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரீடைரக்ஷன். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒன்று, உங்களுக்கு ஒரு கார் கிடைக்குது, இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐலாண்டில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது கிடைக்கிற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த எனர்ஜி வந்து அது ரியாலிட்டியில் கொண்டு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எப்போ நான் இந்த இமேஜை வந்து நினைக்க ஆரம்பித்தேனோ அப்போ நான் அதிகமாக ட்ரெயின் பண்ணுறேன், அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறேன், எனக்கு என்ன எப்படி சொல்ல ஸ்பாரிங் நல்லா பண்ணுறேன். அப்போ ஏன்னா நம்ம மைண்டில் ஒரு நேரம் ஒரு விஷயந்தான் யோசிக்க முடியும். ஸோ தாட் ரீடைரக்ஷன் கைஸ். அடுத்த வாட்டி உங்களுக்கு அர்ஜா அந்த மாதிரி தாட்ஸ் ஃபேண்டசிஸ் வந்துகிட்டே இருக்குன்னா மாற்றுங்க. நீங்கள் பெரிய ஆளாக இருக்க மாதிரி கோழி கூவிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். நைட் மத்தியானம் 12 மணி, ஆனால் கோழி கூவிட்டு இருக்கு. அந்த கோழி அப்படி தான் பிடிச்சி கறி வச்சிட வேண்டியதுதான். ஓகே கைஸ், ஸோ தாட் ரீடைரக்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஜஸ்ட் சிம்பிள் ட்ரிக். பை.